தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருக்கோவிலூர் எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். திருக்கோவிலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பணி இடைநீக்கம் செய்து எஸ்பி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உளுந்தூர்பேட்டை அருகே புல்லூரில் கள்ளத் தொடர்பில் இருந்ததாக கூறி இளம்பெண்ணை கணவர் கொன்றார். கொல்லப்பட்ட இளம்பெண் திருக்கோவிலூர் எஸ்ஐ நந்தகோபாலுடன் தொடர்பில் இருந்தது அம்பலமாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இளம்பெண்ணின் செல்போனை ஆய்வு செய்ததில் எஸ்ஐ நந்தகோபாலின் தொடர்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது மாவட்ட எஸ்பி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். காவல் நிலைய உதவி ஆய்வாளரை பணி இடைநீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருக்கோவிலூர் எஸ்ஐ நந்தகோபாலை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உளுந்தூர்பேட்டை அருகே புல்லூரில் கள்ளத் தொடர்பில் இருந்ததாக கூறி இளம்பெண்ணை கணவர் கொன்ற நிலையில் கொல்லப்பட்ட இளம்பெண் திருக்கோவிலூர் எஸ்ஐ நந்தகோபாலுடன் தொடர்பில் இருந்தது அம்பலமாகியிருக்கிறது. இளம்பெண்ணின் செல்போனை ஆய்வு செய்ததில் எஸ்ஐ நந்தகோபாலின் தொடர்பு அம்பலமாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து எஸ்ஐ நந்தகோபாலை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜனார்தனன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜனார்தனன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் நந்தகோபால் அதிரடியாக பணியிடம் நீக்கம் செய்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஞ்சித் சதுர்வேதி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒன்றுபேட்டை அருகே புல்லூர் கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த இளம்பெண் ரமணி என்பவர், அவரது கணவர் ஆட்டோ ஓட்டுநர் அசோக் என்பவர் கடந்த 21ஆம் தேதி தலையணை வைத்து கொலை செய்ததாக தகவல் வெளியானது. கொலை செய்யப்பட்ட ரமணி என்பவருக்கும் இதற்கு முன்பு ஒன்றுபேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த உதவி ஆய்வாளர் நந்தகோபால் உள்ளிட்ட பல பேருடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து இது குறித்து உயரதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ரமணி பல காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. தற்போது திருக்கோவில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த நந்தகோபால் என்பவருக்கும் ரமணிக்கும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பழக்கம் ஏற்பட்டு கள்ளத் தொடர்பு இருந்து வந்ததாக விசாரணை அடிப்படையில் தற்போது இது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜனார்தனன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.